திருப்பூரில் பொன்னமராவதி நகரில் வீட்டில் நாட்டு வெடி தயாரித்த போது பெண் ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், விவரங்கள். திருப்பூர் பாண்டிய நகர் அருகே பொன்னமராவதி நகர் பொன்வீதி வீதியில் வீட்டில் நாட்டு வெடி தயாரித்ததில் ஏற்பட்ட விபத்தில் ஒரு பெண் உடல் சிதறி பலியாகியுள்ளார். மேலும் குழந்தைகள், பெண்கள் உட்பட 5க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். திருப்பூர் பாண்டிய நகர் அருகே உள்ள பொன்னமராவதி நகர் பொன்வீதி நகர் பகுதியில் உள்ள வீட்டின் ஒன்றில் நாட்டு வெடி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு வெடி தயாரித்த போது எதிர்பாராதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் அந்த நாட்டு வெடி தயாரித்த கட்டிடம் முழுவதும் சேதமடைந்துள்ளது. மேலும் அதற்கு எதிர்ப்புறம் இருந்த பல்வேறு குடியிருப்புகளும் சேதமடைந்துள்ளது. மேலும் இந்த குடியிருப்புகளில் இருந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட என ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் ஒரு பெண்ணின் உடல் சிதறி வெடி விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட அடி தூரத்தில் உடல் சிதறி சென்று பலியாகியுள்ளார். காவல்துறையினர் அந்த உடலையும் தேடி எடுத்து தற்போது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியுள்ளனர். மேலும் இந்த வெடி விபத்து இந்த விபத்தானது நாட்டு வெடி தயாரித்ததால் ஏற்பட்டதானா இல்ல வேறு ஏதேனும் விபத்தினால் நிகழ்ந்துள்ளதா என அனுப்பரபாளையம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது அந்த பகுதியில் வெடி விபத்தின் காரணமாக ஏற்பட்டுள்ள பரபரப்பின் காரணமாக எவ்வளவு பேர் காயமடைந்துள்ளனர், எத்தனை பேர் இருந்துள்ளனர் தற்போது வரை தெரியாத வகையில் அப்பகுதியில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடியுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தின் உண்மைத்தன்மை குறித்தும் திருமுருகன்பூண்டி போலீசார் இந்த விபத்து குறித்து ஆய்வு செய்து